ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் 65 எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா அம்மா பொண்ணு அராஜகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதோ பாருங்க, இந்த சைஸில் கட் பண்ணி இதில் இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது இது கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு போடலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கும், எண்ணெய் குடிக்கும். அப்புறம் அதனால் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அரிசி மாவு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. இது இப்போ சிக்கன் கடையிலே விற்கிது, அந்த மசாலா நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கவரில் விற்கும் பார்த்தீங்களா, அது வேணுனாலும் வாங்கி போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கலர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நான் இதை போட்டுக்கிறேன். அப்படியே இது கூடவே 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடிச்சுட்டு சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கையே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அப்போ தான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இதில் நம்ம முட்டை போடுறதுனால ஒட்டவே ஒட்டாது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது. அதனால தான் முட்டை சேர்க்கறது. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் தயிர் ஊற்றாமல் லெமன் மட்டுமே புழிஞ்சு சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட டேஸ்ட்டாக தான் இருக்குமே. நான் தயிரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், லெமனும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். பாருங்கள், கறியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு, 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கறியெல்லாம் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் கறியெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக கறிக்கிடும், சீக்கிரமாகவே சரியாக வேகாது கறியும். உடனே அதை மாதிரி திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்த பிறகு தான் அதுக்கப்புறம் திருப்பி விடணுங்களே. போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது இந்த சைடு வேகட்டும். வெந்த பிறகு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுமே. உடனே பண்ணிங்கன்னா இந்த மாவுலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் பாதி வெந்த பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். பாருங்க, மாவு கொஞ்சம் கூட பிரிஞ்சே வரல. பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க, எண்ணெயே குடிக்காம இருக்கு. அரிசி மாவு லைட்டா போடவே தான் எண்ணெய்லாம் ஒட்டாம இருக்குங்களே. அரிசி மாவு போடலைன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் லைட்டா இருக்கும் தான் அதில். அப்படியே மீன் பொரிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் எண்ணெய் சொதன்னு இருக்கிற மாதிரி. அதனால லைட்டா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மீதியும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.